ஸ்ரீ அரவிந்தாய். அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆரோவிலிருந்து. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தருணத்தில் நாம எல்லாரும் சேர்ந்திருக்கோம் இங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை நம் இனிய அன்னையினுடைய பிறந்த நாள் வருகிறது. புதன்கிழமை அன்னைக்கு. அதற்கப்புறம் 28ஆம் தேதி ஆரோவில்லோட பிறந்த நாள் வருது. 29ஆம் தேதி கோல்டன் டே என்று த டே ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த 29th February 4 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த முக்கியமான நாள் வருது இப்போ. ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஒரு அருமையான தருணம். நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது கூட இந்த ப்ரோக்ரஸ் அதை பத்தி தான் வந்திருக்கு. இன்னைக்கு நாம் படிக்கவிருக்கிற அந்த தலைப்பு எல்லாமே இது சம்பந்தமானதா தான் இருக்கு. ப்ரோக்ரஸ் சம்பந்தமானது. கூட்டா கிட்ட சொல்லும்போது அன்னை சொல்கிறார், ஒரு நவம்பர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் போல நீ எவ்வளவு ப்ரோக்ரஸ் அடையணுமோ அடைஞ்சிடலாம். உனக்கு ஆர்வம் வேணும், சண்முக பிரியா சொன்ன மாதிரி ஏற்புத்திறன் வேணும். அது இருந்தனாக்கா நீ மிகவும் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத அன்னை சொல்றாங்க. ஆமா, முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னா அது எந்த மாதிரியானது, அது சந்தோஷமானதா இல்லாட்டி என்னது, அதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு நமக்கு. பட் எதுவாக இருந்தாலும், அதாவது நாம தான் ஒரு காயின் போட்டுக்கிறோம். இது சக்சஸ், இது ஃபெயிலியர், இது நான் ஜெயிச்சுட்டேன், இது நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த முன்னேற்றம் நம்முடைய மனப்பான்மை மட்டுமே முக்கியம் அப்படிங்கறத அன்னை சொல்றாங்க. அந்த விஷயத்துல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம், அடுத்து எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நாம பார்க்கணும். அப்புறம் அன்னையினுடைய அருள் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் எப்பொழுதுமே தகுதியுடையவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. நம்மை நாம் மிகவும் தகுதியுடைய ஒரு குழந்தையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சோ இன்னைக்கு நாம படிக்கவிருப்பது live in eternity. In the human consciousness, everything is very slow. When we compare the time that is necessary to realize something with the average length of human existence, it seems interminable. But happily, there comes a time when one escapes from this notion, when one begins to feel no longer according to human measures. As soon as one is truly in touch with the psychic, one loses this kind of narrowness and of agony also. This agony, which is so bad, I must be quick, there is not much time, I must hurry, there is not much time. One does things very badly or does not do them at all anymore. But as soon as there is a contact with the psychic, then indeed this disappears. One begins to be little more vast and calm and peaceful and to live in eternity. So, தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமாமா? வாசிங்க மீனாட்சிமா. எல்லையற்ற காலத்தில் வாழ்க. மனித உணர்விற்கு எல்லாமே மிக மெதுவாக செல்வதாக தோன்றுகிறது. ஏதாவது ஒன்றை சாதிப்பதற்கு வேண்டிய காலத்தை சராசரி மனித வாழ்க்கையின் நீளத்துடன் ஒப்பிடும்போது அது முடிவே இல்லாதது போல் தோன்றுகிறது.
ஆனால் இந்த கருத்து பாங்கிலிருந்து தப்பிக்கும் காலம் மனித அளவைப்படியே எல்லாவற்றையும் பார்க்காத காலம் ஒன்று வரும். உனக்கு சைத்திய புருஷனுடன் உண்மையான தொடர்பு ஏற்பட்டவுடன் இது போன்ற குறுகிய தன்மையும் பெரும் வேதனையும் போய்விடும். நான் வேகமாக முடிக்க வேண்டும், வேகமாக முடிக்க வேண்டும், அதிக காலம் இல்லை, அவசரமாக முடிக்க வேண்டும், அதிக காலம் இல்லை என்னும் இந்த வேதனை மிக மோசமானது. அது போய்விடும். இந்த அவசரமும் வேதனையும் வரும்போது நீ செய்யும் வேலையை சரிவர செய்ய மாட்டாய் அல்லது செய்யாமலேயே விட்டு விடுவாய். ஆனால் சைத்திய புருஷனுடன் தொடர்பு ஏற்பட்டவுடன் இவையெல்லாம் போய்விடும். நீ சிறிது அதிக விசாலமாகவும் அமைதியாகவும் சாந்தியுடனும் இருக்கவும் எல்லையற்ற காலத்தில் வாழவும் தொடங்குகிறாய். நன்றி. நன்றி. இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அன்னையினுடைய நூல் தொகுதி கொஸ்டின் ஆன்சர்ஸ் 1954 வருது. இது இந்த கேள்வி என்ன கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னாக்கா, ஸ்வீட் மதர், இஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் த சைக்கிக் த சேம் திங் அஸ் த சைக்கிக் கம்மிங் இன் ஃப்ரண்ட்? அப்போ இது ரெண்டாவது பேராவா இங்க எடுத்து போட்டிருக்காங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி ஐடென்டிஃபிகேஷன். And then once you can keep this identification, the psychic governs the rest of the nature and life. It becomes the master of existence. So this is what we mean by the psychic coming in front. It is that which governs, directs, even organizes the life, organizes the consciousness, the different parts of the being. When this happens, the work goes very fast. Very fast, well, relatively very fast. In the human consciousness, everything is very slow. அதாவது சாதாரண மனித உணர்வில் பார்த்தனாக்கா எல்லாமே மெதுவா போறது போலதான் இருக்கும். ஏன்னு சொன்னா நாம நம்முடைய அந்த ஜீவனான சைத்திய புருஷன் உடன் எந்த தொடர்பும் நமக்கு இன்னும் ஏற்படவில்லை. இப்ப இதை எப்ப தெரிஞ்சுக்கிறது, அதை எப்ப தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மனித ஜீவன்களுக்கு மட்டும், மத்த எல்லாம் ஆடு மாடெல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் ஒரு குட்டி போட்டானாக்கா உடனே குட்டி ஓடிடும். ஆனா இந்த மனிதர்கள் மட்டும்தான், அவர்களுக்கு நிறைய அந்த இதெல்லாம் தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் தேவைப்படுது. மெதுவா விழுந்து புரண்டு, அப்புறம் உட்கார்ந்து எழுந்து நடந்து அதை படித்து மனம் ரீதியாக மீனாட்சி அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவு குழந்தைகளுக்கு என்னெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் இது இருக்குன்னு, வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட. இது போல ஒவ்வொன்னா இதை செய்யும் பொழுது so it seems to be very slow. அது மிகவும் மெதுவாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனா when we compare that time that is necessary to realize something with the average length of human existence, it seems interminable. இது முடிவே இல்லாம இது போயிட்டே இருக்கிறது போல இருக்கும். But happily there comes a time when one escapes from this notion, when one begin to feel no longer according to human measures. அதாவது நாம நினைச்சபடி இல்ல, இது ரொம்ப வேகமா போகக்கூடியது. இப்ப உதாரணமாக சொசைட்டில இருந்து எல்லாரும், சென்னை சொசைட்டில இருந்து எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நாள் முழுக்க வேகமா ஓடிடும். கிளம்புவாங்க, ஒரு 2 மணி நேரத்துல பாண்டிச்சேரி ஆசிரமம் வந்துருவாங்க. ஆசிரமத்துல இருந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு டைனிங் போயிட்டு பார்த்தனாக்க the day becomes அப்படியே it passes so quick. அது ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னு சொன்னா நம்முடைய ஆர்வமும் நம்முடைய ஜீவனும் எங்க இருக்குன்னா அங்கேதான் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் நமக்கு ரொம்ப வேகமா போறது போல நமக்கு தோணுது. ஏன்னு சொன்னா we are very much towards the soul or towards our psychic being at that time. அதுதான் காரணம். மற்றபடி நம்ம வேற எங்கேயாவது போனோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு நேரம் தான் டிராவல் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி எவ்வளவு நேரம் தான் இது பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதுவே நீங்க மார்னிங் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஆஃப்டர்நூன் ஒன்னு அட்டன் பண்றீங்க, ஈவினிங் சாவித்ரி ரீடிங் பண்றீங்க.
ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சண்டே ஒரு இது நடத்துது, சத்சங் சாட்டர்டே நடக்குது. எல்லாரும் பார்த்தா ஒரு 20 பேருக்கு குறையாம 45 பேர் 50 பேர்லாம் இருக்காங்க. அப்போ இதற்கெல்லாம் நமக்கு நேரம் போவது தெரிவதில்லை. வி லிவ் இன் இட்டர்னிட்டி. ஏன்னு சொன்னா அன்னையினுடைய அந்த டச், அவங்களுடைய அந்த தொடுகை நமக்கு இருப்பதனால நம்முடைய சைத்திய புருஷன் சிறிதே கொஞ்சம் வெளிவருவதனால நமக்கு இது ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்முடைய என்ன சொல்றது மொத்த ஜீவனும் அதுலயே மூழ்கி போய் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னே நமக்கு தெரியறது இல்ல. இங்க 1 மணி நேரம் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், 4 to 5ன்னு சொல்லுவோம், 5:30 ஆகும், 5:45 ஆகும். ஒரு முறை இது மாதிரி நடந்தது. இப்ப ரீசெண்டா வந்து கோயம்புத்தூர் சொசைட்டிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சின்ன டாக் கொடுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கு அந்த டாக் ஆரம்பிக்கிறதா இருந்தது. எல்லாரும் வந்து அன்னைக்கு சண்டே அத்தனை பேரும் வீட்ல இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10:30ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னது நீங்க ஒரு 1 ஹவர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 1 ஹவர் அப்படின்னு. ஆனா என்னையும் அறியாமல் நான் பாட்டு அது அன்னையை பற்றி மற்ற அன்னை சொன்ன மற்ற விஷயங்கள், பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்திரி நூல் இதெல்லாம் பேசிட்டே போகும்போது 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டைம் பார்க்குறேன். 12:30 ஆச்சுன்னா யாருமே எழுந்தே போக மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பிகாஸ் வி லிவ் இன் தட் இட்டர்னிட்டி. அந்த ஒரு காலத்தின் அந்த இதுல வந்து நமக்கு அது தெரிவதில்லை. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு போர் அடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு டயர்ட் ஆகுறதோ அது இல்லவே இல்லை. அதுக்கப்புறமும் இல்ல நீங்க இதை சொல்லுங்க அது சொல்லுங்கன்னு சொல்லி 1 மணி வரைக்கும் போச்சு. ஆக கிட்டத்தட்ட என்னாலேயே எனக்கு நம்ப முடியல. ஹவு தட் 2.5 hours ஹஸ் கான் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி ஒரு 1:30 மணிக்கு மேலதான் எல்லாரும் போனாங்க. அதுல ஒரு 2 பேருக்கு வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி பேச பேச அப்படியே கண்களில் அப்படியே கண்ணீர் கொட்டுது அவங்களுக்கு. தே டோன்ட் வாண்ட் டு கோ ஈவன். ஸோ இதுதான் நம்முடைய முக்கியமான இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இது ஒண்ணுதான். அதுக்குதான் அந்த முதல் பேராவை நான் சொன்னேன். அந்த சைக்கிக் வந்து முன்னாடி இருக்கும் பொழுது அது வந்து பட் ஹாப்பிலி தேர் கம்ஸ் எ டைம் வென் ஒன் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் திஸ் நோஷன். அப்ப நமக்கு அதெல்லாம் தெரியாது. நோ லாங்கர் அக்கார்டிங் டு த ஹியூமன் மெஷர்ஸ். As soon as one is truly in touch with the psychic, one loses this kind of narrowness and of agony. அதே சமயம் நாம எவ்வளவு முன்னேறி இருக்கோம், எவ்வளவு இது பண்றோம், அதெல்லாம் அவசியமே இல்லை. இதுவே நமக்கு ஜாஸ்தி சொல்ல போனா. இப்ப நாம அடைந்திருக்கிற இந்த முன்னேற்றமே நம்முடைய என்ன சொல்றது, நான் தகுதின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் இது பண்றேன். பட் அன்னையினுடைய அன்பால நாம சொல்றோம். பட் இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானதுதான் நமக்கு. இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்முடைய அளவீட்டிற்கு மிகவும் அதிகமானது. நாம் அதை புரிந்து கொள்ளுதல், அதை உள்வாங்கிக் கொள்ளுதல், அதன்படி நடத்தல் அப்படிங்கிற இது எல்லாமே அன்னை நம் மேல் காட்டும் இந்த கருணை. திஸ் agony which is so bad, I must be quick. இன்னும் வேகமா செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னு சொன்னா இத படிக்கும்போது ஒரு கதை அன்னை சொன்னதா இல்லாட்டி நான் எங்கேயோ படிச்சேனான்னு தெரியல. ஒரு கதை வருகிறது, ஒரு கதை ஞாபகம் வருது. அது என்னன்னாக்கா ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. நாரதர் அந்த பக்கம் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஒருத்தர்கிட்ட வந்து கேட்கிறாரு, நாரதரே நீங்க வந்திருக்கீங்க, ஓகே நீங்க தான் வந்து எப்பயும் விஷ்ணு பகவானை சந்திப்பீங்க, நீங்க வந்து கேளுங்க, எனக்கு எப்போ சித்தி கிடைக்கும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. அவர் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு யோகி போல இருக்காரு. அவர் அது மாதிரி சொல்றாரு. சரி நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து இன்னும் கொஞ்சம் நடக்கிறாரு. அங்கே வந்து இன்னொரு மரத்தின் கீழே ஒரு பைத்தியக்காரன் போல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து, ஓ நாரத முனிவரே நீங்க வந்துட்டீங்களா, இது மாதிரி எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க கேட்டு வந்து சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் பகவான பெருமாளை பார்க்குற ஆளு அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஓ நான் நிச்சயமா கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவரு.
அப்புறம் திரும்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் நாரதர் வராரு. அப்ப அந்த முதல் அந்த கொஞ்சம் சாமியார் போல இருக்கிறவர் கேட்கிறாரு, நீங்க பாத்தீங்களா என்ன சொன்னாரு, பகவான் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல உனக்கு இன்னும் எத்தனையோ 10,000 பிறவிகள் ஆகும் அப்படின்னு. இல்ல இன்னும் ஒரு 1, 2 பிறவிகள் கழிச்சுதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, இன்னும் 1, 2 பிறவி நான் காத்திருக்கணுமா, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்றாரு அவரு. அவர்கிட்ட சொல்லிட்டு இப்படி நகர்ந்து போகும் பொழுது, அடுத்து அந்த பைத்தியக்காரன் போல இருந்த அவர்கிட்ட போகும்போது, அவர் கேட்கிறாரு, வந்துட்டீங்களா என்ன சொன்னார் பகவான் அப்படின்ன உடனே, அதுக்கு நாரதர் சொல்றாரு, இந்த மரத்துல எத்தனை இலை இருக்கோ அத்தனை பிறவி ஆகுமா நீ முக்தி அடைகிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஓ அவ்வளவுதானா, இது எவ்வளவு அற்புதமானது, ஓகே இத்தனை பிறவிதானா, நான் கூட என்னவோன்னு நினைச்சேன், பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அவர் ஆனந்த கூத்தாடுறாரு. அப்போ அந்த பைத்தியக்காரன் போல இருக்கிறவருக்கு தான் முதல்ல அந்த முக்தி கிடைக்குது. ஏன்னு சொன்னா ஒரு இறைவனை அடைவது இல்லாட்டி ஒரு இறை நிலையை அடைவது அப்படிங்கிறது மனிதர்களாகிய மனித உணர்வில் இருக்கும் நமக்கு ஒரு எட்டா கனி. அப்படி இருக்கிறவங்க இது போல ஒரு நிலையை அடையணும் அப்படின்னாக்கா அதற்கு முதலில் அந்த அருள் செயல்படணும். அதற்கு நாம தயாராக இருக்கணும். நாம எல்லா நிலையிலும் அது தயாராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சோ அப்போ இத படிக்கும்போது எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வந்தது. So one does things very badly or doesn't do them at all anymore. But as soon as there is a contact with the psychic, then indeed this disappears. அந்த சைத்திய புருஷனுடன் அந்த தொடர்பு நமக்கு ஏற்படும் பொழுது இந்த வருத்தம், கஷ்டம் இது எல்லாமே நமக்கு மறைஞ்சு போயிடுது. One begin to be little more vast and calm and peaceful and to live in eternity. அப்போ நாம அனந்த காலமும் அந்த இதுல நாம வாழ முடியும். ஏன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அமைதியாக சாந்தியுடன் ஒரு பரந்த தன்மையோடு நம்மால வாழ முடியும். ஏன்னா இது நம்முடைய நாம பெரிய தபஸெல்லாம் பண்ணல. அப்ப எப்படி அதை உடனடியாக நாம எதிர்பார்க்க முடியும் இல்லையா? சோ ஆனா சைத்திய புருஷனுடனான அந்த தொடர்பு மட்டும் நமக்கு வந்துருச்சுனாக்கா இந்த வருத்தம் எல்லாம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்த பேரா யாராவது படிக்கிறீங்களா? தமிழ்லயா மேடம்? இங்கிலீஷ்ல. ஓ சரி, இங்கிலீஷ் புக் இல்ல மேடம். வாசிங்க சண்முக பிரியா. Thank you, ma'am. Time, a friend or enemy? How is time a friend? It depends on how you look at it. Everything depends on the relation you have with it. If you take it as a friend, it becomes a friend. If you consider it as an enemy, it becomes your enemy. But that's not what you are asking. What you are asking is how one feels when it is an enemy and how when it is a friend. Well, when you become impatient and tell yourself, oh, I must succeed in doing this, and why don't I succeed in doing it? And when you don't succeed immediately in doing it and fall into despair, then it is your enemy. But when you tell yourself, it is all right, I didn't succeed this time, I shall succeed next time, and I'm sure one day or another I shall do it, then it becomes your friend. தேங்க்யூ. தேங்க்யூமா. தமிழ்ல யாராவது வாசிங்க. படிக்கிறேன் மேடம். படிக்குமா. வணக்கம் மேடம். காலம் நண்பனா பகைவனா? காலம் எப்படி நண்பனாகிறது? எல்லாம் நீ அதை எப்படி நோக்குகிறாய் என்பதை பொறுத்தது. எல்லாம் நீ அதனுடன் கொண்டுள்ள உறவை பொறுத்தது. நீ அதை நண்பனாக கருதினால் அது நண்பனாகி விடும்.
நீ அதை பகைவனாக கருதினால் அது உன்னுடைய பகைவனாக இருக்கும். ஆனால் நீ கேட்பது அது அன்று. அது நண்பனாக இருக்கும் போது ஒருவன் எப்படி உணர்கிறான், பகைவனாக இருக்கும் போது எப்படி உணர்கிறான் என்பது தான் உனது கேள்வி. சொல்கிறேன், நீ பொறுமையாக இழந்து, ஓ நான் இதை செய்வதில் வெற்றி பெற வேண்டுமே, நான் ஏன் வெற்றி பெறவில்லை என்று நீ உன்னையே நீ கேட்டு கொள்ளும் போது, ஒற்றை செய்வதில் உடனடியாக வெற்றி காணாத போது உடனே நம்பிக்கையை இழந்துவிட்டால் அப்பொழுது காலம் உன்னுடைய பகைவன். ஆனால் சரி, இந்த தடவை நான் வெற்றி பெறவில்லை, அதனால் பரவாயில்லை, அடுத்த தடவை வெற்றி பெறுவேன், இன்றில்லாவிடில் இன்னொரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று சொன்னால் அது உன்னுடைய நண்பனாகி விடுகிறது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. டைம் எ ஃப்ரெண்ட் ஆர் எனிமி. இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு நண்பனா அல்லது பகைவனா? இது மதருடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல 1955 இந்த வால்யூம் தெரியல எனக்கு. இது சிந்தசிஸ் ஆஃப் யோகால த 4 8s அப்படின்னு வரும் பொழுது அதுல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதற்கான பதில் சொல்லும்போது அன்னை இவ்வாறு சொல்கிறார், ஹவ் இஸ் டைம் எ ஃப்ரெண்ட்? ஒரு காலம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு நண்பனாக இருக்க முடியும்? அதை நாம எப்படி பாக்குறோமோ அது அப்படிதான் இருக்கும். இப்ப உதாரணமா நம்ம யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப டைம் எடுக்கிறாங்கன்னா நம்ம எதிர்பார்த்து 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 அந்த நேரம் போகவே போகாது, அப்படியே அதுலயே நிக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப ரொம்ப அப்செட் ஆயிடும். இது என்னது இவ்வளவு நேரம் ஆகுது இவங்க வர்றதுக்கு, ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அவங்கள பாக்குற ஒரு அவசரம், இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகம், இதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வேகம். ஆனால் நீங்க இத ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யலாம். அதாவது கடல் பக்கத்துல இருக்கிறவங்க, நாங்க கொஞ்சம் முன்னாடி அடிக்கடி செய்வதுண்டு, இப்ப நான் அவ்வளவா போறதில்ல, பாண்டிச்சேரி பீச் பக்கம். அந்த காலையில நேரமோ அது மாதிரி நீங்க அந்த கடல் ஓரமா அந்த பீச்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா அந்த நேரம் போவது அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஒரு பறந்த அந்த தன்மையை பார்த்த உடனே நாமளும் அது போல ஒரு பறந்து விரிந்து எல்லையற்ற காலத்திலும் எல்லையற்ற பரப்பிலும் வாழ்வது போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். இது ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி இந்த ஒரு கலக்கமா இருந்தா இது போல செய்யலாம். இங்க போய் ஒரு அமைதியா இருக்கும், அது போல உட்காரலாம். அப்படி இல்லாதவங்க ஒண்ணு செய்யலாம். இரவில் வானத்தை பார்ப்பது, பகல்ல பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயில்னால கண்ணு கூசும். இரவுல அந்த வானத்தை பார்க்கும் பொழுது இந்த பரந்த ஆகாயம், அதில் நட்சத்திரங்கள், அது ஏதோ நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பது போல இருக்கும். நமக்கு எல்லாமே அவசரம்தான். இத்தனை மணிக்கு அத்தனை மணிக்கு அடுத்த மணிக்கு அப்படிங்கிறது தான் ஒரே அவசரம். அடுத்து இங்க போனோம், அடுத்து அங்கே போனோம், அடுத்து இவங்க வருவாங்க, அடுத்து அந்த மீட்டிங் இருக்கு. ஸோ இப்படியா நம்முடைய நேரம் அது. ஆனா அதே சமயம் அது நடக்காத போது நான் என்னுடைய நேரத்தை வீணாக்கி விட்டேன், என்னுடைய காலத்தை வீணாக்கி விட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வும் நமக்கு வருது. ஆனா அது வர வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ டேக் இட் அஸ் அ ஃப்ரெண்ட், இட் பிகம்ஸ் அ ஃப்ரெண்ட். இஃப் யூ கன்சிடர் இட் அஸ் அன் எனிமி, இட் பிகம்ஸ் யுவர் எனிமி. அதாவது நம்முடைய அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம அதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான் ஆகும். பட் தட் இஸ் நாட் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். வாட் யூ ஆர் ஆஸ்கிங், மதர் அந்த கேள்வி கேட்ட அந்த குழந்தைக்கே திருப்பியும் கேட்கிறாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னா, என்ன கேட்கிறேன்னா இஸ் ஹவு ஒன் ஃபீல்ஸ் வென் இட் இஸ் அன் எனிமி. அதை எப்ப நாம பகைவனாக, காலத்தை நாம் எப்பொழுது பகைவனாக உணர்கிறோம், அண்ட் ஹவு வென் இட் இஸ் அ ஃப்ரெண்ட், அது எப்போ நமக்கு நண்பனாக ஆகிறது. வெல், வென் யூ பிகம் impatient and tell yourself, நமக்கு பொறுமையே இல்லாம, ஓ ஐ மஸ்ட் சக்சீட் இன் டூயிங் திஸ் அண்ட் why don't I succeed in doing it. இப்போ இதை நான் இது
இதை ஜெயிச்சிருக்கணும், ஏன் நான் இதை செய்யல, ஏன் என்னால வந்து இந்த வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கும்போது அந்த ஒரு பொறுமையின்மை காரணமாக அது போல ஆகுது. அண்ட் when you don't succeed immediately in doing it and fall into despair, உடனே அந்த ஆழ்ந்த சோகத்துல நம்ம போயிடுறோம். then it is your enemy. அப்ப வந்து அந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு பகைவனாக ஆகிவிடுகிறது. but when you tell yourself, it is all right, I didn't succeed this time, ஓகே, நான் இந்த தடவை நான் வந்து வெற்றி பெறவில்லை, அடுத்த முறை நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன், அண்ட் ஐ எம் ஷூர் ஒன் டே ஆர் அனதர் ஐ ஷால் டூ இட். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து நான் கட்டாயம் இதை செய்வேன். தென் இட் பிகம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட். அப்போ வந்து அந்த இந்த மனதின் அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தமும் அந்த மன உறுதியும், நான் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவேன், எனக்கு நிச்சயம் ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு வந்து அந்த காலம் அப்படிங்கிறது நண்பனாகி விடுகிறது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு இப்ப வந்து அதிமன சக்தி வந்து இந்த சூப்ரமெண்டல் ஃபோர்ஸ் வந்து பூமிக்கு இறங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய காரணத்திற்காக தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து தன் உடலை துறந்து விட முடிவு செய்தார். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஒரு முறை இந்த பூமியை தொட வேண்டும். எப்படி தொடுறது? யாராவது ஒருவர் வந்து தன்னுடைய உடலை விடும் பட்சத்தில் அந்த உடல் மூலமாக அந்த பூமியை தொடும். அவர் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்மீட்டர் மாதிரி, ஒரு ஒயர் மாதிரி இருந்து செயல்பட்டார். மேலிருந்து அந்த வரும் அந்த சக்தியை தன் உடலின் மூலமாக கடத்தி இந்த பூமிக்கு வந்து வர செய்தார். ஆனா அன்னை என்ன பண்ணாங்க, திருப்பியும் 6 வருஷம் ஆச்சு. 1956 வருடம் அந்த விளையாட்டு மைதானத்தில் பிப்ரவரி 29ஆம் தேதி அப்போ அந்த தீவிரமாக தியானத்தில் ஈடுபட்ட போது அப்போ இந்த வேளை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தங்க கதவு இந்த உலகத்தையும் அந்த அதிமனலோகத்தையும் பிரிக்கும் அந்த தங்க கதவை சம்மட்டியால் அடித்து அந்த அதிமன சக்தி இந்த பூமிக்கு படும்படி செய்தார். அவங்க அவ்வளோ பெரிய யோகம் செய்த இருவர் தீவிரமாக அவதாரம் எடுத்து இங்கு வந்து தீவிரமாக இந்த யோகத்தை மனிதர்கள் செய்வது போல செய்து அந்த அதிமன சக்தி இந்த பூமிக்கு கொண்டு வர ஒண்ணு பகவான் வந்து தன்னை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது, தன்னுடைய தூல உடலை துறக்க வேண்டி வந்தது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அதற்கப்புறமும் ஒரு 6 வருடம் ஆனது, 6 வருட காலம் ஆனது அதை வந்து இந்த பூமியை தொடுவதற்கு. அப்பயும் அடுத்த நாள் சொல்றாரு, இதை மட்டும் சொல்லிட்டு அன்னை சொல்றாங்க, அது எல்லாம் வந்து இந்த ஒரு பிளாக் இது மாதிரி இந்த மேட்டர்ல இந்த ஜடத்துல அது போய் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அதனுடைய அந்த விதை இங்கு விதைக்கப்பட்டது. அதனால ஒரு நாள் இவ்வுலகம் இறை உலகமாக ஆகும் அப்படிங்கிறது அது உறுதியாச்சு. அது நடந்தது. அப்பயும் அவங்க எல்லாம் இதுக்காக அவசரப்படல. அதுவும் பகவான் வந்து நிறைய முறை சாதகர்களுக்கு சொல்கிறார், நான் இதற்காகலாம் நான் அவசரப்படல, அது வந்து அதற்கான நேரம் கட்டாயம் வரும் அப்படிங்கறது மட்டும் சொல்றார். அப்ப வந்து அந்த காலத்தை அவர் நண்பனாக்கி கொண்டு அதை வந்து அந்த 1956 வருடம் அந்த அதிமன சக்தி இந்த பூமியில் இறங்க செய்தார்கள் இருவரும். சோ இததான் வந்து நாம ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். அதுக்காக முயற்சி செய்யாம இருக்க முடியாது, நாம முயற்சி செய்யணும். ஆனால் இது நிச்சயம் நடக்கும் அப்படின்ற அந்த இதுல நடக்கணும். 1938 முதல்லயே வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஓவர் மென்டல் கான்சியஸ்க்கு அப்புறம் ஒரு இது வந்துடுச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த வேலையே முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்தது. அப்பதான் பகவானுக்கு வந்து அந்த கால் முறிவு, கீழே விழுந்து அந்த புலித்தோல் தடுக்கி அந்த கால் முறிவு ஏற்பட்டது அப்பொழுதுதான். சோ அதனால இந்த காலம் என்பது நமக்கு நண்பனா பகைவனா அப்படின்னாக்கா அது நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த விதத்தில் தான் இருக்கிறது. அடுத்து யாராவது வாசிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா. The effort for progress. Sweet mother, when we make an effort to do better but don't see any progress, we feel discouraged. What is the best thing to do? Not to be discouraged.
Despondency leads nowhere. To begin with, the first thing to tell yourself is that you are almost entirely incapable of knowing whether you are making progress or not. For very often, what seems to us to be a state of stagnation is a long, sometimes long, but in any case, not endless preparation for a leap forward. We sometimes seem to be marking time for weeks or months, and then suddenly something that was being prepared makes its appearance. And we see that there is quite a considerable change and on several points at a time. Continue பண்ணட்டுமா மேடம்? கண்டினியூ பண்ணுங்க, முடிச்சுடுங்கம்மா. முடிச்சிடுறேன். Okay, madam. As with everything in yoga, the effort for progress must be made for the love of the effort for progress, the joy of effort. The aspiration for progress must be enough in themselves, quite independent of the result. Everything one does in yoga must be done for the joy of doing it and not in view of the result one wants to obtain. Indeed, in life, always in all things, the result does not belong to us. As if we want to keep the right attitude, we must act, feel, think, strive spontaneously, for that is what we must do, and not in view of the result to be obtained. As soon as we think of the result, we begin to bargain, and that takes away all sincerity from the effort. You make an effort to progress because you feel within you the imperative need to make an effort and progress. And this effort is the gift you offer to the divine consciousness in you, the divine consciousness in the universe. It is your way of expressing your gratitude, offering yourself, and whether this results in progress or not is of no importance. You will progress when it is decided that the time has come to progress and not because you desire it. Thank you, madam. நான் படிக்கட்டுமா மேடம்? தமிழ் நான் படிக்கட்டுமா? வாசிங்கம்மா. முன்னேற்றத்திற்கான முயற்சி. இனி அன்னையே, ஒன்றை மேலும் நன்றாக செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அதில் எந்த முன்னேற்றமும் காணாவிட்டால் நாங்கள் அதறியப்படுகிறோம். அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதறியப்படாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கை இழப்பதால் எந்த பயனும் இல்லை. முதலாவது, இப்படிப்பட்ட உணர்ச்சி வரும்போது முதற்காரியமாக நீ உனக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது இது: நீ முன்னேறி கொண்டிருக்கிறாயா இல்லையா என்பதை உன்னால் அறிய முடியாது. ஏனெனில் பெரும்பாலும் நமக்கு தேக்க நிலை போல் தோற்றுவது உண்மையில் முன்னே தாவி செல்வதற்கான நீண்ட தயாரிப்பாக இருக்கும். சில சமயங்கள் அது நிதானமாக இருக்கலாம், ஆனால் முடிவில்லாததாக இருக்காது. சில சமயங்கள் வாரக்கணக்காக மாதக்கணக்காக நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருப்பது போல் தோன்றும். பிறகு திடீரென தயாராகி கொண்டிருத்தல் ஒன்று தலை காட்டும். அப்பொழுது கணிசமான மாற்றம் ஏற்பட்டிருப்பதை, அதுவும் ஒரே காலத்தில் பல முறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் காண்போம். யோகத்தில் டவுன் செய்யும் எல்லாவற்றையும் போல் முன்னேறுவதற்கான முயற்சியும் அந்த முயற்சியின் மேலுள்ள விருப்பத்திற்காகவே செய்ய வேண்டும். பலன் எப்படி இருந்த போதிலும் முயற்சியில் உள்ள இன்பமும் முன்னேற்றத்திற்கான ஆர்வமுமே நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். யோகத்தில் எதை செய்தாலும் அதை செய்வதில் உள்ள இன்பத்திற்காகவே செய்ய வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய பயனை கருதி செய்யக்கூடாது. மெய்யாகவே வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் பயன் நம்மை சேர்ந்தது அன்று. நாம் செயல்படுவது, உணர்வது, சிந்திப்பது, முயற்சி செய்வது எல்லாம் தன்னிச்சையாக வர வேண்டும். அவற்றால் கிடைக்கக்கூடிய பயன்களுக்காக அல்லாமல் அவையே நாம் செய்ய வேண்டியவை என்பதற்காகவே அவற்றை செய்ய வேண்டும். பயனை நினைத்தவுடனே நாம் பேரம் பேச தொடங்கி விடுகிறோம். அது நமது முயற்சியிலிருந்து எல்லா நேர்மையையும் நீக்கி விடுகிறது. உன்னுள்ளே ஒரு தேவையை முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்னும் மறுக்க முடியாத தேவையை உணர்வதால் நீ முயற்சியை மேற்கொள்கிறாய். இந்த முயற்சியை உன்னுள் உள்ள இறை உணர்வுக்கு, பிரபஞ்சத்தில் உள்ள இறை உணர்வுக்கு நீ அர்ப்பணித்து
அர்ப்பணிக்கும் கொடை. அதுவே இறைவனுக்கு உனது நன்றியை காட்டும். உன்னை அர்ப்பணிக்கும் முறை. அதனால் உனக்கு முன்னேற்றத்தில் ஏற்படுமா ஏற்படாதா என்பதற்கு எவ்வித முக்கியத்துவம் கிடையாது. நீ முன்னேற வேண்டிய வேலை வந்துவிட்டது என இறைவன் முடிவு செய்யும் போது நீ முன்னேறுவாய். நீ முன்னேற்றத்தை விரும்புவதனால் அன்று. தேங்க்யூமா. தேங்க்யூ. இன்னைக்கு சண்முக பிரியா அழகான ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. மை லவ் அண்ட் பிளஸிங்ஸ் ஆர் வித் யூ. அண்டர்ஸ்டாண்ட் தட் பிளஸிங்ஸ் ஆர் ஃபார் த பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரிசல்ட், நாட் நெசசர்லி அக்கார்டிங் டு ஹியூமன் விஷஸ். என்ன ஒரு அருமையான இது. மை லவ் அண்ட் பிளஸிங்ஸ் ஆர் வித் யூ. என்னுடைய அன்பும் ஆசையும் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறது. Understand that blessings are for the best spiritual result. இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உன்னுடைய சிறந்த ஆன்மீக பலனுக்காக இருக்கும் என்பதை புரிந்து கொள். நாட் நெசசர்லி அக்கார்டிங் டு ஹியூமன் விஷஸ். எனக்கு நீ இப்படிதான் வேணும் அப்படிதான் நம்ம போய் பல சமயம் அங்கே போய் நிற்போம். ஸ்ரீஅரவிந்தரும் போகும்போது பர்த்டேக்கெல்லாம் போனா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம். நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாதகர் அன்னையிடம் போனார். அப்ப அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். இது அன்னை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, இன்னைக்கு நான் எது வேணாலும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு தெரியும். எனக்கு எண்ணெய் அது மாதிரி அவர் ஏதோ மெட்டீரியல் விஷயங்களை அவர் சொல்கிறார். அப்போ சரி எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னை அல்லவா, அதனால அவர் ஆசீர்வாதமா வழங்கி அனுப்பி விடுகிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் என்னெல்லாமா கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா மனிதர்கள் இவ்வளவுதான் அவங்கள அடைச்சுக்கிறாங்க இதுக்குள்ள. அது போலதான் அன்னை இங்க அதுக்குதான் தீவிரமா சொல்றாங்க, பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரிசல்ட் அப்படிங்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பலனுக்காக மட்டுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள் அப்படிங்கிறாங்க. நாட் நெசசரிலி அக்கார்டிங் டு ஹியூமன் விஷஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, மை பிளஸிங்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். இப்படி யாராவது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இந்த வாக்கியத்தை இன்னைக்கு போட்டது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னு சொன்னா, நான் பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசுல 2003ல ஒரு முறை ஆல் இண்டியா மேகசின் நினைக்கிறேன், ஆல் இண்டியா மேகசின் தானே இதுவும், ஆமா, அதுல இதை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. என்னது, மை பிளஸிங்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸா அப்படின்னு. They cannot be for this one or for that one or against this person or against that thing. It is for, or well, I will put it in a mystic way. It is for the will of the Lord to be done with full force and power. சண்முகப்பிரியா மிச்சத்தையும் போடுங்கம்மா, அந்த சி மோரும் போடுங்க, போட முடியுமா? There might be a failure also. If such is the will of the Lord and the will is for the progress, I mean the inner progress. So what? இது ஃபுல்லா போட முடியுமா சண்முகப்பிரியா? ஓகேமா, நாங்க ட்ரை பண்றோமா. அதாவது அன்னையினுடைய அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, மனிதர்கள் நினைப்பது போல, நீ விரும்புவது போல என்னுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா எப்படி இருக்கும்? இட் இஸ் ஃபார் த வில் ஆஃப் த லார்ட் டு பி டன். பகவானுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கணுமோ அதுபடி இருக்கும். வித் ஃபுல் ஃபோர்ஸ் அண்ட் பவர், முழு சக்தியுடனும் ஆற்றலுடனும் அது இருக்கும். So it is necessary that there should be always be a success. அதனால கட்டாயம் அது ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கதான் இருக்கும். There might be a failure also. சில சமயம் அது தோல்வியாக கூட இருக்கலாம். If such is the will of the Lord, அதுதான் அந்த பிரபுவனுடைய திருவுளம் அதுவாக இருக்கும் அப்படின்னாக்க அது ஃபெயிலியரா கூட இருக்கலாம். And the will is for the progress. ஆனா அந்த திருவுளம் எதை நோக்கி போகிறது அப்படின்னு சொன்னா, முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. ஐ மீன் த இன்னர் ப்ரோக்ரஸ். அதாவது பல ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்க பலருடைய
இந்த புற வாழ்க்கை பாத்தீங்கன்னாக்கா, லௌகீக வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தோல்வியா தான் இருக்கும் பலருக்கு. ஆல்மோஸ்ட் 99% வந்து அது தோல்வியாக இருக்கும். முழுக்க முழுக்க நான் சொல்றது முழுக்க முழுக்க அன்னைக்கிட்டன்னு வந்தவங்களுக்கு அது போல இருக்கும். ஆனா அது தோல்வி இல்ல. அது வந்து பகவானுடைய திருவுள்ளம். அது வந்து அவர்களுடைய அக வளர்ச்சிக்காக, அக முன்னேற்றத்திற்காக நடைபெறுவது அது. ஆனா இதையெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த இறைவனுடைய திருவுளம் நமக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நாம வந்து வந்துடுவோம். அததான் வந்து இந்த மெசேஜ் இங்க சொல்லுது. அததான் இப்ப நாமளும் அததான் படிக்கிறோம். The effort for progress. Sweet mother, when we make an effort to do better, but don't see any progress, we feel discouraged. What is the best thing to do? நாம ஒண்ணு செய்யணும் முயற்சி எடுக்கிறோம். ஆனா அதுல எந்த இதுவும் இல்ல. அது அப்படியே இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு மாதிரி இதாயிடுறோம். சோ என்ன ஒரு சிறப்பான இது என்ன செய்ய முடியும்? முதல்ல சொல்றது நாட் டு பி டிஸ்கரேஜ்ட். இதுக்காக வந்து நீ டிஸ்கரேஜ் ஆகாத அப்படிங்கிறது தான் முதல்ல அன்னை சொல்வது. டிஸ்பாண்டன்சி லீட்ஸ் நோவேர். அதைரியப்படாம இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்பிக்கை இழத்தல் அப்படிங்கிறது நம்மள வேற எங்கேயும் கொண்டு போய் விடாது. எப்பயுமே நம்பிக்கை இருக்கணும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் இல்லாட்டி இயற்கையிடம், இறைவனிடம், முக்கியமாக அன்னையிடம், இது போல நமக்கு அந்த நம்பிக்கை வந்து வளர்ந்து கொண்டே போகணும். அப்ப நிச்சயம் வந்து அந்த நல்லதே நடக்கும். அப்ப to begin with, the first thing to tell yourself is that you are almost entirely incapable of knowing whether you are making progress or not. முதல் பாயிண்ட்லயே அன்னை அடிச்சிட்டாங்க. என்ன, உனக்கு வந்து தெரியவே தெரியல. உனக்கு வந்து நீ அதுக்கான தகுதியே உனக்கு இல்லை. நீ முன்னேறி இருக்கியா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு தெரியலன்னு முதல்ல நீ வந்து உனக்கு நீயே சொல்லிக்கணும். For very often, what seems to us to be a state of stagnation is a long. அப்படியே ஒரு இடத்துலயே நிலையா பல காலம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். Sometimes long, but in any case, not endless. அந்த பாதை நீளமாக இருப்பது போல தோன்றினாலும் அது முடிவற்ற பாதையாக இருக்காது அப்படிங்கிறாங்க அண்ணன். நிச்சயமாக ஒரு நாள் ஒரு விடியல் வந்தே தீரும். ப்ரிப்பரேஷன் ஃபார் அ லீப் ஃபார்வர்டு, அதாவது நாம முன்னேறுவதற்கான ஒரு தயாரிப்பு அப்படிங்கிறது. இத படிக்கும் பொழுது என்னுடைய ஒரு வாழ்க்கை இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது 2003ல நான் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தேன். பட் அப்பவும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்னும் என்னுடைய வேலையை விடல. இன்னும் நான் முழுமையாக சரணடையவில்லை. அதுதான் அதுல குறிப்பா நான் சொல்ல விரும்புவது. அதுக்கப்புறம் 2005ல ஓகே, அது வந்து நடந்தது அன்னையின் அருளால. ஏன்னா என்னுடைய முயற்சியால எதுவும் முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து உடனே ஆரோவிலுக்கு வரணும். 2003லயே வந்திருக்கணும், ஆனா வரல. 2005லயாவது நான் வந்திருக்கணும், அப்பயும் வரல. 2008ல தான் வந்தேன் நான். அப்ப வரதராஜன் சார்ட்ட சொல்லும்போது நான் சொல்லிட்டு இருப்பேன், நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு 5 வருஷ காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வரதராஜன் ஐயா வந்து சொன்னது இதே வார்த்தையை தான் சொன்னார். அது வந்து உன்னை தயாரிப்பதற்காக அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதனுடைய அந்த 5 வருட காலமும் என்னவோ ஒரு இன்டர்ன் மாதிரி, நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ன்ஷிப் எல்லாம் செய்வோம்ல, அது போல அங்க ஆசிரமத்தில் பல அந்த துறைகள்ல வந்து ஒரு சர்வீஸ் செய்யற அந்த ஒரு இது கிடைக்கும் பொழுது அப்போ அது ஒரு பெரிய தயாரிப்பாக இருந்தது. ஏன்னாக்கா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஃப்ரஜைல், எவ்வளோ ஈஸியா ஒடுங்கி போகக்கூடியவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ இது எல்லாத்தையும் என்னைய வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வேண்டியே அந்த ஒரு தயாரிப்பு அப்படிங்கிறது அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆரோவில்ல அத ஒரு பேசிஸா வச்சுட்டு வேலை செய்யறதுக்கு இது வந்து என்னை ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் மோடுல எனக்கு வச்சிருந்திருக்கு அப்படிங்கிறது அப்புறமா எனக்கு தெரிஞ்சது. வரதராஜன் ஐயா அழகா சொன்னாங்க, எதுவுமே வேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொன்னார். சோ அதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் உனக்கு அப்படின்னாரு. அது எவ்வளவு வாஸ்தவமானது அப்படிங்கிறது தெரிஞ்சது. சோ இது எதுவுமே வந்து இது மாதிரி. அண்ட் தென்
suddenly something that was being prepared makes its appearance, and we see that there is quite a considerable change and on several points at a time. இது எல்லாமே அப்படியே நான் என்னோடவே எனக்கே சொன்ன மாதிரியா நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா இங்க ஆரோவில் வந்த உடனே அப்படியே இது எல்லா வகையிலையும் செவரல் பாயிண்ட்ஸ் அட் அ டைம் இங்க மதர் இட்டாலிக்ஸ்ல போட்டிருக்காங்க. அது போல அந்த பலவிதமான நிலைகள்ல வந்து பார்க்க முடிஞ்சது, என்னை நானே பார்க்க முடிஞ்சது. சோ அதுக்கெல்லாம் வந்து இது திடீர்னு அது ஒண்ணு நடந்தது அந்த ஒரு 2008ல. As with everything in yoga, the effort for progress must be made for the love of the effort for progress. இந்த முன்னேறணும் அப்படி அந்த முன்னேறணுங்கிறதுக்காக செய்கிற முயற்சி அதுதான் as with everything in yoga, இதை செய்யறதுக்காகவே செய்யறது, அந்த ஆனந்தத்திற்காகவே செய்வது. அன்னையை அன்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அந்த ஆனந்தத்திற்காகவே அன்பு செய்வது. அது ஒண்ணுதான். அன்னையினுடைய நேத்து வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையினுடைய அந்த சேரை வந்து இங்க வச்சிருந்தாங்க, மகா சரஸ்வதி. இது அவ்வளோ நல்லா இருந்தது. இது அத பார்க்கும்போது ஒரு தடவை எழுதியிருந்தாங்க, எம்டி சேர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க கோல்டன் செயின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல. ஏன்னு சொன்னா நீங்க வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், இந்த சேர் இருக்கும், ஆனா அது எம்டியா இருக்கும். இட் இஸ் நாட் எம்டி சேர், இட் இஸ் இன் ஃபுல் பொட்டன்ஷியல். அன்னையை அப்படியே நிறைச்ச அந்த நாற்காலி அங்க இருக்கு. இது வந்து நீங்க பிளே கிரவுண்ட்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து இது ஸ்ரீஅரபிந்த ரூம்ல பார்க்கலாம், அன்னையினுடைய அறையில பார்க்கலாம். இது போல பல இடங்கள்ல வந்து நீங்க இந்த எம்டி சேர் அப்படிங்கறது அதை பார்க்கலாம். பட் இட் இஸ் நாட் எம்டி, இட் இஸ் ஃபுல் ஆஃப் மதர்ஸ் பிரசன்ஸ். அது அப்படியே அன்னையினுடைய சாநித்தியத்தை அப்படியே கொண்டு வருது. அன்னை இங்க உட்காந்துட்டு சிரிச்சுட்டே வாமா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து அங்க இருக்கு. அமைதியாக உட்கார்ந்து அவருடைய காலடியில் நாம் உட்கார்ந்து இந்த ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அவரை நினைப்பது போல இருக்கு. அந்த நினைக்கிற சந்தோஷத்திற்காகவே நாம வந்து நினைக்கணும், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு ஆப்ளிகேஷன், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற அந்த டிமாண்ட் எல்லாம் பண்ணாம, கோரிக்கைகளா ஒரு லிஸ்ட் எல்லாம் வைக்காம, அன்னையை அன்பு செய்யும் நோக்கத்திற்காகவே, அந்த ஆனந்தத்திற்காகவே அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இங்கேயும் அன்னை சொல்றார். அந்த முயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தத்திற்காகவே முயற்சி செய்வது. So the joy of effort, the aspiration for progress must be enough in themselves. இது மட்டுமே போதுமானது. அந்த முயற்சி செய்யும் அந்த ஆனந்தம், அதற்கான அந்த ஆனந்தமே போதும். அந்த ஆர்வம், முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், இது மட்டுமே போதும். quite independent of the result. அந்த விளைவு என்ன வந்தாலும் பரவாயில்ல. Everything one does in yoga must be done for the joy of doing it. இது வந்து ஒரு யோகத்தை செய்யணும்னா அந்த செய்யும் ஆனந்தத்திற்காகவே நாம் வந்து இதை செய்யணும். அந்த என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது இல்லை. அண்ட் நாட் இன் வியூ ஆஃப் த ரிசல்ட் ஒன் வாண்ட்ஸ் டு அப்டைன். எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த சக்தி வேணும், நீ எதற்காக யோகம் செய்ய வர்ற அப்படின்னு சொல்லி அன்னை வந்து கேள்வி கேட்பார். அப்ப வந்து நிறைய பேர் எழுதி கொடுத்திருந்தாங்க. ஒரு தடவை என்னோட டைரியில எழுதி வச்சிருக்கேன், நான் அதை வாசிக்கிறேன் இன்னொரு தடவை. அப்போ இந்த யோகம் செய்வது அப்படின்னு சொன்னாக்கா கடைசியில அன்னை சொல்வார், இறைவனுக்காகவே இதை செய்வது, அது ஒண்ணு மட்டும் போதும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்படிதான் ஆரம்பிச்சார். முதல்ல வந்து இந்த நாட்டு மக்களுக்கு, இந்திய மண்ணிற்கு அது விடுதலை அடைவதற்கு யோகத்தில் ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக தானும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனாக அவர் பெற வேண்டிய சித்திகள்லாம் அப்ப கிடைச்சது. அதுக்கப்புறம் பகவான் சொன்னார், உனக்கு வேற வேலை இருக்கு, நீ வந்து பாண்டிச்சேரிக்கு போ அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் அரசியல் வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்து யோகத்தில் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் இந்த மனிதர்களுக்காக செய்தார். அதையும் சொல்றார் அவரு. இந்த மனிதர்கள் எல்லாரும் இந்த எவல்யூஷனரி பரிணாமத்தை இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்தார். கடைசியில் அவர் சொல்றது என்னன்னா,
நான் இறைவனுக்காக, அவனுக்காகவே இந்த யோகத்தை செய்தேன் அப்படின்னு அவரு முடிக்கிறார். அதே போலதான் நாம் அன்னைக்காகவே இருக்க வேண்டும். அன்னையை அன்பு செய்யும் அந்த ஆனந்தத்திற்காகவே இருக்க வேண்டும். இது இந்த அன்னையினுடைய இந்த பிறந்த நாள் வரும் பொழுது என்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தியும் நமக்கு இதன் மூலமா கிடைக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். Indeed, in life, always in all things, the result does not belong to us. சாதாரண வாழ்க்கையில கூட அந்த அதனுடைய பலன் அப்படிங்கிறது இது நமக்கானது இல்லை எப்பொழுதுமே. And if we want to keep the right attitude, we must act, feel, think, strive spontaneously for that. அந்த that அப்படிங்கிறத இட்டாலிக்ஸ்ல போட்டிருக்காங்க. That is what we must do and not in view of the result obtained. இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்திற்காக இந்த யோகத்தை செஞ்சா நான் என்ன கிடைக்கும், அன்னைக்கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும். நமக்கு எல்லாருக்குமே அப்படிதான். இங்க போலாம், அங்க போலாம், அந்த இதுக்கு போலாம், இந்த சுவாமிஜி கிட்ட போலாம், அந்த சாமியார் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுடைய பிரச்சனைகளுக்காகவே போறத நாம பெரும்பாலும் மனிதர்கள் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த அன்பு செய்வதற்காகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப முக்கியமானது. டாக்டர் அலோக் பாண்டே ஒரு டாக்ல சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் சாவித்ரி பவன்ல, அது யூடியூப்ல கூட இருக்கும். நாம இறைவனை குழந்தையாக பாவிக்கிறோம் இல்ல, கிருஷ்ணரை ஆளிலை கிருஷ்ணராக பார்க்கிறோம். அப்புறம் அம்பாளை ஒரு குழந்தையாக பாவித்து அவளுக்கு எல்லாம் நம்ம இது பண்றோம். அதே போல இப்போ அந்த ராம் லல்லா அப்படின்னு அந்த ஒரு குழந்தை ராமரை அங்கே வைத்திருக்கிறார்கள். இது போல குழந்தையாக பாவிக்கிறோம். ஏன் குழந்தையா பாவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அழகான காரணம் சொன்னார். ஏன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம எல்லாம் கொடுப்போம், அந்த குழந்தைகிட்ட அன்பு காட்டுவோம், அதை அன்பு செலுத்துவோம். அதுகிட்ட இருந்து வேற எதையுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது ஓடி காலை கடிச்சுன்னா போதும், நமக்கு அது ஒண்ணு மட்டும் போதும். அது கோடி ரூபாய் நமக்கு கொடுக்க போறது இல்லை, இல்லாட்டி நாம நினைக்கிற விஷயத்தை எல்லாம் செய்ய போறது இல்லை. ஆனா அந்த அன்பு செய்யும் ஆனந்தத்திற்காகவே நாம அன்பு செய்வது. அதனாலதான் அந்த குழந்தை கடவுளை நாம அதிகமாக அது வணங்குறோம். ஏன்னு சொன்னா இது நம்மை கொடுப்பது, அதாவது சரணாகதம் அப்படிங்கிறது அதுல வருது அப்படின்னு அவர் அழகா அதுக்கு விளக்கம் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அது போலதான் இங்கேயும் அந்த விளைவை நாம் எதிர்பார்ப்பதில்லை, ஆனால் நம்மை அழிப்பதில் அந்த செய்யும் ஆனந்தத்திற்காகவே, யோகம் செய்யும் ஆனந்தத்திற்காகவே அதை செய்வது. As soon as we think of the result, we begin to bargain, and that takes away all sincerity from the effort. அதாவது இதனால என்ன பலன் கிடைக்கும், எனக்கு ஒரு இந்த சித்து விளையாட்டெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இந்த பிளாக் மேஜிக் செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாம் நாம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் கடவுளோட அப்படின்னு அர்த்தம். இறைவனோட செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தட் டேக்ஸ் அவே ஆல் சின்சியாரிட்டி ஃப்ரம் த எஃபர்ட். நம்முடைய முயற்சியில நாம வைக்கிற அந்த நேர்மை எல்லாமே அப்ப போயிடுது. யூ மேக் அன் எஃபர்ட் டு ப்ரோக்ரஸ் பிகாஸ் யூ ஃபீல் within you the imperative need to make an effort and progress. ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு முயற்சி செய்யற அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய தேவை உனக்குள்ள நீ உணர்கிறாய், அதனாலதான் செய்யற. ஏன் ஒரு இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 28 ஒரு 32 பேருக்கு மேல இந்த மீட்டுல இப்ப உட்கார்ந்துருக்கோம். ஏன் உட்கார்ந்துருக்கோம், நமக்கு இன்னும் அதனுடைய இறைவனுடைய தொடர்பு எப்படியாவது நமக்கு கிடைக்காதா, அதனோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டோமா அப்படின்னு உள்ளுக்குள்ள நாம ஃபீல் பண்றதுனாலதான் அந்த முயற்சி, அந்த முன்னேற்றத்திற்கான அந்த முயற்சினாலதான் நம்ம இதை செய்யறோம். அண்ட் திஸ் எஃபர்ட் இஸ் த கிஃப்ட் யூ ஆஃபர் டு த டிவைன் கான்சியஸ்னஸ் இன் யூ. இந்த முயற்சி தான் நீ உனக்குள்ள உறையும் அந்த இறை உணர்விற்கு ஒரு பரிசாக அது கொடுக்கப்படுகிறது. The divine consciousness in the universe, it is your way of expressing your gratitude. கடைசியில அழகா முடிச்சுட்டாங்க, offering yourself. So the divine consciousness in the universe, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இறை உணர்விற்கும் அது உன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக, your way, உன்னுடைய வழியில் அதை தெரிவிக்கும் விதமாக உன்னையே அவனுக்கு கொடுக்கும் அந்த விதத்தை தான் நீ இவ்வாறாக வெளிப்படுத்துகிறாய்.
and whether this results in progress or not. இது முன்னேற்றத்தை கொடுக்குமா கொடுக்காதா இதெல்லாம் அதற்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. You will progress when it is decided that the time has come to progress. அதாவது நீ முன்னேறுவாய் எப்பன்னா அது ஆல்ரெடி அது டிசைட் அது முடிவாகி இருக்கும். அந்த சமயத்துல நிச்சயம் நீ முன்னேறுவாய். அண்ட் நாட் பிகாஸ் யூ டிசைர் இட். நீ ஆசைப்படுவதால் அல்ல. ரொம்ப அருமையான ஒரு பத்தி. இது ஃபுல்லா கிடைச்சதா சண்முக பிரியா? ஃபுல்லா பண்ண முடியல என்னமா இந்த மெசேஜ்? அது அதுக்கு மேல இது பண்ண முடியலமா? நான் குரூப்ல இதே மெசேஜ் போட்டுருக்குமா? நம்ம குரூப்ல இதே மெசேஜ் போட்டுருக்கோம். போட்டுருக்கீங்களா? போட்டாச்சுமா. சரி, ஓகே. ஒரு நிமிஷம் நான் அதை படிச்சிடுறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் இட். Always be success. There might be, it is for the will of the Lord to be done. ஆனா இதுல வரலையே. இதுலயும் சி மோரோட தான் இருக்கு. சண்முக பிரியா? அம்மா அதுக்கு லாஸ்ட் மெசேஜ் இப்போ கடைசியா போட்டுருக்குதுமா. இல்ல நான் ஒண்ணு பண்றேன்மா, இதுல ஷேர் பண்றேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா? நீங்க ப்ளோ பண்ணீங்கன்னா பார்க்கலாம். ஒரு செகண்ட்மா. இல்ல அது ப்ளோ பண்ணாலும் இது வரல இதுல. இல்ல இப்போ இல்ல பர்சனலா உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன்மா. இல்ல ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வாசிக்கலாம். அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? மேடம் நான் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன் மேடம். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சொன்ன சப்ஜெக்ட் ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இது எல்லாமே. அப்புறம் அந்த சேரை பத்தி சொல்லும்போது அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல அப்படியே மதர் உட்கார்ந்துருக்க மாதிரி எங்க கூட ஷேர் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலா நாங்கெல்லாம் ரொம்ப முன்னால போகும்போது ஒரு பெரிய லெட்டர் எழுதுவோம். நீங்க சொல்ற மாதிரி 2 பக்கத்துக்கெல்லாம் எழுதிட்டு போவோம். அப்புறம் போக போக என்ன ஆயிடுது, நமக்கே ஒரு ஒண்ணுமே இல்லாம வெறும் பணம் போட்டு அட்ரஸ் போட்டு போனிடுவோம். அது பக்குவம் வரத்துக்கு ஒரு 20 வருஷம் ஆச்சு மேடம். அதுக்கு அந்த பக்குவம் புரியறதுக்கு எப்ப பார்த்தாலும் ஏன் நடக்கலன்னு கேட்டுட்டு மதர் புக் எடுக்கும் போது பொறுமையாக இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் மதர் இதே ரிப்ளை சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி முன்னேறது நமக்கு தெரியல. நமக்கு முன்னேற்றம் நமக்கு கொடுக்கறத நமக்கு புரிஞ்சுக்க தெரியாம நம்ம ஒரே ஒரு இதை புடிச்சிட்டு இது முன்னேறலே இருந்தோம். அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் அவங்க எப்படி முன்னேற்றம் கொடுத்தாங்கன்றது ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. அது நீங்க ரொம்ப அழகா விளக்கம் சொல்லியிருக்கீங்க. அதுவும் அந்த சேரை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணது ரொம்ப இதுவா இருந்தது மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? ஹரிசான்டல் வாசிங்க மீனாட்சிமா. Horizontal and vertical progress. There is a horizontal advance between abrupt ascents. It is the moment of the abrupt ascent which gives you an impression of something like a revelation, a great inner joy. But once you have climbed the step, if you want to climb it once more, you would have to go down again. You must go on preparing yourself at this level in order to climb another higher step. These things which suddenly give you a great joy are always ascents. But these ascents are prepared by a slow work of horizontal progress. That is, one must become more and more conscious, establish more and more perfectly what one is, draw from it all the inner psychological consequences, and in action also. It is a long utilization of an abrupt leap, and as I say, there are 2 kinds of progress, but the horizontal progress is indispensable. You must not stop. You must not cling in this way to your vertical progress and not want to move because it has brought you a revelation. You must know how to leave it in order to prepare for another. Thank you, ma. Thank you. தமிழ்ல யாராவது நான் படிக்கிறேங்கம்மா. ஓமா படிங்கம்மா.
செங்குத்தான முன்னேற்றமும் பக்கவாட்டு முன்னேற்றமும். செங்குத்தான இரு ஏற்றங்களுக்கு இடையே பக்கவாட்டு முன்னேற்றம் ஒன்று இருக்கும். இந்த செங்குத்தான ஏற்ற வேலைகள் தாம் ஒரு வெளிப்படுத்துதல், ஒரு பெரிய அகமகிழ்வு போன்ற கருத்தை கொடுக்கிறது. ஆனால் நீ ஒரு படியை ஏறிய பின் மீண்டும் அதை ஏற வேண்டுமானால் கீழே இறங்க வேண்டும். இன்னும் மேலே ஒரு படி ஏற வேண்டுமானால் நீ இந்த மட்டத்திலிருந்து கொண்டு உன்னை தயாரிக்க வேண்டும். உனக்கு திடீரென பெரு மகிழ்ச்சிகளையும் கொடுப்பது இந்த ஏற்றங்களே. ஆனால் இந்த ஏற்றங்கள் மெதுவாக நடக்கும் பக்கவாட்டு முன்னேற்றத்தின் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது நீ மேன்மேலும் உணர்வு பெற வேண்டும். நீ அடைந்துள்ள நிலையை மேன்மேலும் உறுதியாக்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உளவியல் விளைவுகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். செயலிலும் இவற்றை பெற வேண்டும். இவ்வாறு ஒரு திடீர் தாவுதலை நன்கு பயன்படுத்தி கொள்ள நீண்ட நாட்களாகும். நான் சொன்னது போல் இரு வகையான முன்னேற்றங்கள் உள்ளன. பக்கவாட்டு முன்னேற்றம் இன்றியமையாதது. உன்னுடைய செங்குத்தான முன்னேற்றம் ஒரு வெளிப்படுத்துதலை தந்துள்ளதால் அதையே கெட்டியாக பிடித்து கொண்டு அதிலிருந்து நகர மறுத்துவிடக் கூடாது. அதிலேயே நின்றுவிடக் கூடாது. அதை விட்டுவிட்டு இன்னொரு முன்னேற்றத்திற்கு தயாராவது எப்படி என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நன்றிமா. இந்த மதருடைய இந்த blessings on her, the mother's words on her blessings, இதை முடிச்சிடலாம். My blessings are very dangerous. They cannot be for this one or for that one or against this person or against that thing. It is for, or well, I will put it in a mystic way. It is for the will of the Lord to be done with full force and power. So it is not necessary that there should always be a success. There might be a failure also, if such is the will of the Lord, and the will is for the progress. I mean the inner progress. So whatever will happen will be for the best. இததான் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம். அது பகவானுடைய பிரபுவினுடைய திருவுளம் என்னவோ அதற்கு ஏற்றபடிதான். அது இறைவனுக்கு எதுலையுமே வெற்றி தோல்வி அதெல்லாம் இல்லை, மனிதர்களுக்கு தான் அதெல்லாம். ஏன்னா அங்க அவங்க பார்க்கிற பார்வை வேற. நேற்று சாவித்திரி படிக்கும்போது புக் 2 Canto 2ன்னு நினைக்கிறேன். அது என்ன சட்டில் மேட்டர், கிங்டம் ஆஃப் சட்டில் மேட்டர். அதுல சொல்றாங்க அந்த சூட்சும உலகத்தில் இம்மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் இருக்கான். இம்மெட்டீரியல் திங்ஸ்னா என்ன அர்த்தம்? இங்க நாம தூலமாக பார்க்கக்கூடிய பொருட்கள் அது எல்லாம், அதை தவிர அந்த தூலமற்ற வடிவில் இருக்கிற அதெல்லாம் அங்க பொருட்கள் அந்த சூட்சும லோகத்துல இருக்கான். அதே சமயம் இங்கு நாம் பார்க்கும் அனைத்தும் அங்கே ஒளியாக இருக்கிறது அப்படின்னு பகவான் எழுதுறாரு. அப்போ அவருடைய அனுபவம் அந்த சூட்சும லோகத்துல போய் இது எல்லாத்தையும் அவர் அதை பார்த்து அதை நமக்கு சொல்றார். அங்க எல்லாமே ஒளியா இருக்கு. அது வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய உலகத்தை விட்டு அடுத்த லெவல் அது சூட்சும உலகம். சோ அது போல இங்க நமக்கு தோல்வி அப்படின்னு தெரியறதெல்லாம் அது தோல்வி கிடையாது. நம்முடைய பார்வைக்கு அது தோல்வி. ஆனால் அது இறைவனுடைய திருவுள்ளம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி பலருடைய இந்த ஆன்மீகவாதிகளுடைய பலருடைய சாதாரண வாழ்க்கை ஒரு பெரிய தோல்வி மாதிரி மற்ற மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியும். ஆனா அப்படி இல்லை அது அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அத இந்த அருமையான இந்த மெசேஜ். தேங்க்யூ சண்முகப்பிரியா. இப்போ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ப்ரோக்ரஸ், அதாவது செங்குத்தான ஒண்ணு ஒரு முன்னேற்றம்,
அதே சமயம் பக்கவாட்டான முன்னேற்றம். இப்போ இந்த ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் அப்படி அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, நாம் உயர்ந்து கொண்டே போவது. அதாவது நம்முடைய அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முன்னேற்றம் அது பாட்டு முன்னேறிட்டே போகும். அதாவது இந்த பக்கவாட்டு முன்னேற்றம் தனிப்பட்ட மனிதனுக்கானதுதான். ஆனால் நாம என்ன செய்வோம், அதை நாம பாட்டு அது போயிட்டே இருப்போம். ஒரு அடுத்த லெவலுக்கு போறது, ஒரு அமைதி, உள்ளுக்குள்ள ஒரு பீஸ் வர்றது, இல்லாட்டி சைலன்ஸ் வர்றது, மனதுல சைலன்ஸ் வர்றது, இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். There is a horizontal advance between abrupt ascents. அதாவது இந்த உயர போகும்போதே இது போல அந்த செங்குத்தான அந்த முன்னேற்றம் போயிட்டே இருக்கும். It is the moment of the abrupt ascent which gives you an impression of something like a revelation, a great inner joy. இது மாதிரி முன்னேறும் பொழுது, இது மாதிரி உயர்ந்து கொண்டே போகும்போது திடீர்னு நமக்கு ஒரு ஏதோ ஒரு அனுபூதி, ஒரு சித்தி கிடைத்தது போல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் அது நமக்கு வரும். பட் ஒன்ஸ் யூ ஹவ் கிளைம்டு த ஸ்டெப், ஆனா ஒரு முறை நீ அந்த படியில ஏறிவிட்டால், இஃப் யூ வாண்ட் டு கிளைம் இட் ஒன்ஸ் மோர், இப்ப அடுத்த படிக்கு நீ ஏறணும்னாக்க யூ வுட் ஹாவ் டு கோ டவுன் அகெயின். அப்ப நீ திருப்பியும் அதை கீழே இறங்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது அடிக்கடி இது போல ஒரு கனவு வரும். அப்படியே ஏறிட்டே இருப்பேன், டபால்னு குதிக்கிற மாதிரி வரும். அது என்னதுன்னே தெரியாது. இன்னைக்குதான் அது புரியுது, இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த திருப்பி நாம ஒரு படி அங்கே கீழே இறங்கிட்டு அங்கே இருந்த அனைத்தையும் அதை பார்த்து அந்த உணர்வு நிலையை எல்லாவற்றிற்கும் பரப்பி அப்புறம் திருப்பியும் முன்னேறணும். இப்போ நம்முடைய யோகமே, இந்த பூரண யோகமே கலெக்டிவ் யோகா தான். பெரும்பாலும் பகவான் செய்தது அவரு முதலே எல்லா சித்திகளும் அவருக்கு கிடைத்து விட்டது. அன்னை வருவதற்கு முன்பாகவே முக்கியமான பல ஆன்மீக சித்திகளை அவர் பெற்றுவிட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் அன்னை வருவதற்காக காத்திருந்தேன். ஏன்னாக்கா அடுத்து இந்த யோகத்தை எப்படி எடுத்துக்கொண்டு போவது, எப்படி எடுத்துக்கொண்டு போவதுன்னா ஹரிசாண்டல் ஆல்ரெடி அது போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அதை இன்னும் எப்படி அதை பரவச் செய்வது அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல பகவான் சொல்றாரு, இந்த மொத்த மனித இனத்தையும் ஒரே 1 இன்ச்சு, எவ்வளவு 1 இன்ச்சு தான், 1 இன்ச்சு முன்னே நகர்த்தினாலும் போதும், நான் வெற்றி அடைந்ததாக உணர்வேன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த மொத்த மனித குலத்தையும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஹரிசாண்டல் இது ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது வருது. ஏன்னா இந்த உணர்வு பிரபஞ்சம் தழுவியதாக அது மாற வேண்டும். எல்லா ஜீவன்களிடத்தும், மனிதர்கள் இல்லாட்டி விலங்குகள், அதுக்கப்புறம் தாவரங்கள் அப்படின்னு எல்லா இந்த மெட்டீரியல் திங்ஸ், சாதாரண பொருட்கள் அத்தனையிலிருந்தும், ஜட பொருட்கள் எல்லாத்துலயும் அந்த இறைவனை உணரும் அந்த ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ், அந்த உணர்வு நிலை எல்லாத்துக்கும் பரவணும். You must go on preparing yourself at this level in order to climb another higher step. இப்படி நீ உன்னை தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எதுக்கு? அடுத்த ஸ்டெப் மேல ஏறுவதற்காக. These things which suddenly give you a great joy are always ascents. இது மாதிரி முன்னேறும் பொழுதுதான் உனக்கு அது திடீர்னு ஒரு பெரிய ஆனந்தத்தை உனக்கு கொடுக்குது. But these ascents are prepared by a slow work of horizontal progress. ஆனா இந்த மேலேறுதல் அப்படிங்கிறது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பக்கவாட்டு முன்னேற்றம் அது ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். அதன் மூலமாக தான் இந்த முன்னேற்றம், இந்த மேலேறுதல் அப்படிங்கிறது நடக்குதுங்கிறாங்க அன்னை. தட் இஸ் ஒன் மஸ்ட் பிகம் மோர் அண்ட் மோர் கான்சியஸ். மேலும் மேலும் உணர்வுள்ளவனாக நாம ஆகணும். உணர்வு பெரு, பி கான்சியஸ் அப்படின்னு அன்னை சொல்றாங்க. இது பல சமயம் நமக்கு புரியறது இல்லை. பி கான்சியஸ்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறது நமக்கு புரியறது இல்லை. நாம ஏதோ ஒண்ணு பேசிடுறோம். இன்னைக்கு கூட ஏதோ இது மாதிரி ஒரு பேச்சு வந்தது. பகவானுக்கு கொசுவெல்லாம் கடிச்சு கடிச்சு ஒரே உடம்புல பார்த்தா அங்க இங்க அப்படியே ஒரு அந்த சிகப்பா இருக்கும். அப்போ ஏன்னா அவர் எதையும் இப்படி அடிக்க மாட்டார். அவர்
ஏன்னா அது வந்து ஒரு அரகன்ஸை கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி. அது இன்னைக்கு அந்த வைட்டல் டிஃபிகல்ட்டி ஒரு இதுல படிச்சோம் அன்னைக்கு. அப்போ இது போல வந்து அவருடைய அந்த லெட்டர்ஸ் ஆன் யோகால எல்லாம் நிறைய அதை பத்தி எழுதுறாரு. அப்போ அந்த சின்ன அந்த ஒரு ஆட்டிடியூடு வந்துடக்கூடாது. அது வந்து ஒரு நம்முடைய ஆன்மா வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் கிளாஸ் மாதிரி இருக்கணும், கரைப்படாத ஒரு கண்ணாடி போல இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் அவ்வளோ இதுவா இருக்காரு. கொஞ்சம் கூட அந்த எந்த நம்மகிட்ட இருந்து அந்த ஆட்டிடியூட் வந்துடக்கூடாது. அப்புறம் வேற எங்க இருந்தாவது அது நம்ம மேல படியவும் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து பி கான்சியஸ் அப்படின்னு சொல்றதற்கான அர்த்தம் இதுதான். அப்போ நாம எப்பயுமே அந்த உணர்வோடையே இருக்க வந்து நாம பழக வேண்டும். அதை வந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். எப்படி இது இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நாம விடாம அதை செஞ்சுட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனா அன்னையை நினைத்தால் அது கொஞ்சம் எளிதாக இருக்கும். எஸ்டாப்ளிஷ் மோர் அண்ட் மோர் பர்ஃபெக்ட்லி வாட் ஒன் இஸ். நாம என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு பூரணமாக பார்ப்பதற்கு, முழுமையாக பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். Draw from it all the inner psychological consequences and in action also. ஸோ இது அதனாலதான் இந்த பூரண யோகத்தை ஒரு கூட்டு யோகம், கலெக்டிவ் யோகா அப்படின்னு சொல்றாங்க. அஜெண்டால வந்து அன்னை பேசும்போது சொல்லுவாங்க, இந்த திருவுருமாற்றத்தை பற்றியெல்லாம் 70ஸ்க்கு அப்புறம் வந்து தன்னுடைய செல்களை அந்த உருமாற்றம் செய்வதில் அன்னை ரொம்ப தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த போது அவர் சொல்றாரு, இப்ப வந்து ஒருத்தர் வந்து அந்த விளக்கை, அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டால் போதும், அது வந்து எல்லாருக்கிட்டையும் அது வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இட் வில் பிகம் கான்டேஜியஸ் அப்படிங்கிறாங்க. அது எல்லாரையும் வந்து தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு அன்னை. இன்னொன்னு நோட்ஸ் ஆன் த வேல சொல்லும் போது, இப்போ இது புரியாது, இது வந்து ஒரு 2000 அதாவது 2000க்கு அப்புறம், இப்ப 2024ல இருக்கும், அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு இது என்னன்னு புரியும்னு சொல்ல வர்றாரு. சோ அது போல இது நிறைய விஷயங்கள். இது வந்து நம்முடைய பூரண யோகமே ஒரு ஆள் மட்டும் முன்னேறுவதில்லை, நம்மோட இருக்கிற எல்லாரையும் நாமும் முன்னேறி அவர்களையும் முன்னேற்றுவது. சோ எல்லோரிடமும் அந்த பிரபஞ்ச உணர்வை நாம் பெறுவது, அதுதான் இதுல வந்து முக்கியமானது. It is a long utilization of an abrupt leap. And as I say, there are two kinds of progress, but the horizontal progress is indispensable. இந்த பக்கவாட்டு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. You must not stop. You must not cling in this way to your vertical progress. நான் மட்டும் முன்னேறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறிட்டே போகக்கூடாது. அதையே வந்து பிடிச்சுக்க கூடாது. And not want to move because it has brought you a revelation. இதுதான் எனக்கு ஒரு சித்தியை கொடுத்தது, இதுதான் எனக்கு ஒரு அனுபூதி, ஒரு தெளிவை கொடுத்தது அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து அசையாம அப்படியே இருந்துடக்கூடாது. யூ மஸ்ட் நோ ஹவு டு லீவ் இட். அதையும் நீ வந்து விடுவதற்கு நீ வந்து அறிந்திருக்க வேண்டும். டு ப்ரிப்பேர் ஃபார் அனதர். ஸோ மற்றொரு இதுக்காக, முன்னேற்றத்திற்காக நீ வந்து உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஸோ கேள்விகள் ஏதாவது இருக்கா? சொல்லுங்கம்மா மீனாட்சிம்மா, சொல்லுங்க. வணக்கம். நேற்றுக்கு நாங்க சேர் தர்ஷன் போன போது போய் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ சொல்ல விவரிக்க முடியல, வார்த்தைகளாம் இல்ல. அதோட அந்த சேருக்கு முன்னாடி அந்த ஒரு கோலம், அன்னம் தாமரை லோட்டஸ் லீஃப் அந்த மாதிரிலாம் வர மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஐ திங்க் கோகி பென் தீதி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் உமன்ஸ் கவுன்சில்ல கூட அவங்க போட்டாங்க அதே மாதிரி. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, அந்த சந்தோஷ உணர்வு தான் நம்ம சைத்தியத்தை தொடுதுன்னு அர்த்தமா? அப்படியும் சொல்லலாம். அது ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தத்தை அது கொண்டு வருது இல்லையா? இப்ப வந்து அதை செரிஷ் பண்றோம். இப்ப இன்னைக்கு கூட அதை நினைச்சு பாக்குறோம் இல்ல, வேற எத்தனை இருந்தாலும் அதை நினைச்சு பாக்குறோம். அது வந்து அந்த சைக்கிக் டச்னால வர்றதுதான் அது.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என் சைத்தியத்தையும் தொட்டடிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அது என்னைக்கு அன்னைக்கு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு அது வந்துருச்சு, அவ்வளவுதான். அது வந்து நம்ம அதை அறியாமல் இருக்கிறோமே தவிர, ஏன் இப்படி சொன்ன உடனே யாராவது ஒருத்தர் வந்து இப்போ இங்க இருந்து நாம சென்னைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து திடீர்னு ஒரு பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் காரை பார்த்தா கூட, கார் தான், அதர் சிம்பிள் கூட கிடையாது, வெறும் P1 ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தாலே கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம். அதோட சிம்பிளை பார்த்துட்டா என்னவோ மதுரை கூட இன்னும் அவ்வளவுதான், இன்னும் அவ்வளவுதான். அது வந்து அப்படியே நாங்க ஒரு தடவை சென்னைக்கு அது மாதிரி வந்தோம், எங்க வண்டியில இருக்கு, அதாவது ஆரோவில்னு வேற போட்டிருக்கோம் எங்க வண்டியில எல்லாம். பட் எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டே இருந்தது, கிட்டத்தட்ட என் பையன் வீட்டுக்கு போற வரைக்கும். அது வந்து சிம்பிள் இருந்தது அதுல. அந்த நாங்க ஏதோ ஒரு டர்ன் பண்ணும்போது அது விட்டுட்டோம், அது எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. பட் as if mother is traveling before in that car, அது மாதிரி அது வரைக்கும் கூட மாதிரி அது வந்து போயிட்டே இருந்தது. ஏன்னா சென்னையில பாக்குறது கொஞ்சம் அதிசயம் தானே இல்லையா? சோ அதுதான் நாங்க போகும்போது கூட நிறைய தடவை அது மாதிரி பார்ப்போம். உடனே சொல்லுவோம் மதர் சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது குழந்தை மாதிரி அதை காட்டி காட்டி ஃப்ரண்ட்ல போறது பார், ஃப்ரண்ட்ல போறது பார், அது மாதிரி. அது என்னவோ நமக்கு மதரே நம்மளை கூட்டிட்டு போறாப்புல ஒரு உணர்வு வரும். ஆமா, அதுவும் முன்னாடியே கூடவே வருது அப்படின்னு சொன்னாக்கா தென் we are இல்ல, அது ஒரு இன்னர் ஜாய், அது அவ்வளவுதான். கண்டிப்பா. அப்பெல்லாம் நம்ம சைத்தியம் விழிச்சுக்கிறதுன்னு அர்த்தங்களா? விழிச்சுக்கிறதுன்னு இல்ல, so it is get connected, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, சரி, நன்றி. வேற ஏதான கேள்வி இருக்கா? சொல்லுங்க மீனாட்சிமா. அம்மா, இது இன்னைய டாபிக்கு ரிலேட்டடா இருக்காது. பட் ஒரு புக்கை வாங்கிட்டு வந்தோம் நேற்றுக்கு. அதுல வந்து இந்த இப்ப எப்படி டேஞ்சரஸ் பிளெஸிங் வந்துதோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலா என்னடா அது இப்படி இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி டிஸ்கிரீட் ப்ரொடெக்ஷன். இப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் வந்து எல்லா நேரமும் இருக்கும்ன்ற மாதிரி. ஒன் ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் too much from the divine protection. For constituted as we are and the world is, the divine protection has to act within limits. போகன்வில்லா இதுக்காக கொடுத்திருக்காங்க. அது அப்ப வித்தின் லிமிட்ஸ்ல தான் டிவைன் ப்ரொடெக்ஷனும் ஒர்க் பண்ணுமா? அது எதனால அது இப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க? இதுக்கு விளக்கம் வேணுமா? வித்தின் லிமிடேஷன் இல்ல, நீங்க வந்து மதர் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நீங்க என்ன வேணாலும் செய்யலாமா? புரியுது புரியுது. யூ ஷுட் நோ தட். இல்ல, இப்ப வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்னா என்ன பண்றது? அப்போ அப்பயும் அது செயல்படும். நீங்க வந்து அதை ரொம்ப தீவிரமா கூப்பிடும் போது அது செயல்படும். ஆனா அதை வந்து நம்ம ஈகோயிஸ்டிக்கா நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு அதை சொல்ல வர்றாங்க. இப்ப இது போனா இது ஆபத்துன்னு நமக்கே தெரியுது. அப்ப போய் மதர் இருக்காங்க, நான் போய் இதுக்குள்ள விழுவுறேன்னா என்ன அர்த்தம்? அது அது வந்து அந்த லிமிட் இருக்குதானே. அப்போ அத வந்து நாம அந்த ப்ரொடெக்ஷனை வந்து நாம வந்து என்ன சொல்லுவோம், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. தட் இஸ் நாட் தி திங். இல்ல, ஆசிரம் குழந்தைங்களை கூட ஏதோ பிக்னிக் அழைச்சிட்டு போனபோது, செஞ்சி மலைக்கு ஏதோ கூட்டிட்டு போன போது மதர் பர்டிகுலரா ஏதோ வார்ன் பண்ணி அனுப்புனாங்க, அங்க போக கூடாதுன்ற மாதிரி. ஆமா, அது ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, எப்பயுமே படிச்சேன். ஆமா, எப்பயுமே அதை சொல்றாங்கதான் அவங்க. அன்னைக்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்யறது இல்லையா இங்க. அப்ப நீங்க இங்க போகாதீங்கன்னா அது போகக்கூடாது, அவ்வளவுதான். போகக்கூடாது. ஆமா, எப்பவுமே வார்னிங் மீறினா டேஞ்சர் தான். ஆமா, வார்னிங் மீறினா கான்சிக்வன்சஸ் நீங்க தான் அனுபவிக்கணும். ஏன்னா நீங்க தானே வார்னிங் மீறுறீங்க. அம்மா வந்து குழந்தைய கை பிடிச்சு கூப்பிட்டே போறாங்க, இல்ல நீ போகாதப்பா, இருப்பா, அந்த பக்கம் பஸ் எல்லாம் போகுதுப்பா, இருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இல்ல நான் போய் அது என்னன்னு பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி உதறிட்டு போனோம்னா அப்புறம் என்ன பண்றது? இல்ல, ரொம்ப கரெக்ட்மா. அதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன மதரோடைய ப்ரொடெக்ஷனுக்கு லிமிட்டா
அவங்க என்ன எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் உடனே நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு கான்செப்ட்ல தானே நம்ம இருக்கோம். ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ்ன்ற மாதிரியே இப்படி போட்டு அப்படின்ற மாதிரி ஓகேம்மா, நன்றிம்மா. புரியுது, இப்ப புரியுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வகுப்பை முடிச்சுக்கலாமா?